ஒரு அத்தியாயத்தில் 1626 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். பிறப்பரியார் பல பிச்சை செய்யும் அந்தர் சிறப்போடு வேண்டி செல்வம் பெறுவர் மரப்பிலர் ஆகிய மாதவம் செய்வார் பிறப்பனை நீக்கும் பெருமை பெற்றாரு. எல்லாரும் போல நாம முயற்சி செஞ்சு பணம் சம்பாதிக்கிறது, அப்புறம் மற்றவங்க கிட்ட யாசிச்சு அல்லது ஒட்டுநீர் போல வாழறது, இவர்கள் எல்லாருமே எப்படின்னா பிறவி நோக்கத்தை புரிஞ்சிக்காதவங்க அப்படின்றாருங்க இங்க. ஆனா இந்த சிவனை தன்னுடைய சிந்தையில வச்சிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, வச்சுக்கிட்டு தியானிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சிந்தையில அவனுடைய இது இருந்தாலே அதன் பயனாய் செல்வம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதோட இல்லாம பிறவி தொடர்ச்சியையும் நீக்கிக் கொள்ள முடியும். இதுதான் தவப்பேறு அப்படின்னு அந்த பாடல ரொம்ப சுருக்கமா நமக்கு புரிய வைக்கிறார். அப்போ உண்மையான தவம்னா என்ன, அதனுடைய பயன் என்ன? போய் உக்காந்து மூச்சு பயிற்சி செஞ்சு நினைக்கிறது அப்படின்றதெல்லாம் இட்ஸ் உண்மையா பிராக்டிக்கல் அப்ரோச். பட் அவனுடைய சிந்தனை அவனை பத்திய சிந்தனை நம்ம மனசுல இருந்தாலே அதே ஒரு தவம் தாங்க. அப்ப பிறப்பறியார் அப்படின்றாருங்க. பிறப்பறியார்னா மானிட பிறவி எதற்கு என உண்மையை அறியாதவர்கள். ஆனா கல்லாய் குடராய் மனிதராய் அப்படின்ட்டு நம்ம திருவாசகத்துல வரும், கடைசியா பேய்களாய் கணங்களாய் முடிப்பாரு. அப்ப அந்த மனித பிறவில மட்டும்தான் உங்களுக்கு ஈஸி அசஸ் டு ரியலைஸ் அண்ட் ரீச் த காட். அதான் மானிட பிறவி எதற்கென அறியாதவர்கள் பல பிச்சை செய் மாந்தர்கள். அப்போ அந்த அறிஞ்சு ஐம்புலங்களும் எசையா உலக ஆசைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றாருங்க. அப்ப சிறப்போடு வென்றி செல்வம் பெறுவர். அப்ப யாரு சிறப்பாக செல்வத்தை பெறுகிறார்கள் என்றால் இறையருளை விரும்பியவர்கள், அவர்களுக்கு விரும்பிய செல்வங்கள் வந்தடையும். டூ கான்செப்ட்ல சொல்றாரு. நினைச்சதை அடையிறது, அடையறத நினைக்கிறது, ரெண்டும் இருக்குது. நினைச்சு அடையிறது நாமளா உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒன்று. நமக்கு வேணுங்கிறது அவனே கொடுக்கறான்றது பெறது இந்த இடத்துல சொல்லதான் நான் உணர்றேன். மறுப்பிலர் ஆகிய இறைவனை ஒரு கணமும் மறக்காமல் இருப்பவர்கள். அப்போ மாதவம் செய்வார்கள். அப்போ அவங்க என்னன்னா பெரிய தவம் செஞ்சவர்கள். நம்ம நினைப்புல அவன் இருந்தாலே ஒரு நிமிஷம் ஒரு பிரீத்திங்க்கும் அவனை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தாலே மாதவம் செய்தவர்கள் தான். அவர்கள் பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றவராகின்றார்கள். உலக செல்வங்களை எல்லாம் கேட்க மாட்டாங்க, பிறவி துயரதான் அறுக்கின்ற பேரின்மை நிலையை தான் அவர்கள் விரும்புவார்கள். அதையே அவன் கொடுப்பான் என்கின்றதான் இது. ஒரு சின்ன குட்டி கதை சொல்லலாம். 2 நண்பர்கள், சோமு ராமுன்னு 2 பேரு கிராமத்துல இருந்தாங்க. மிகப்பெரிய சிவபக்தர்கள். 2 பேரும் சிவனை நோக்கி கடும் தவம் இருக்கிறாங்க. இறைவன் 2 பேரும் மறுபடியும் தோன்றாரு. சோமு கேட்டான், எனக்கு மாட மாளிகைகள், பொற்காசுகள், ஊரே போற்றும் புகை, இதெல்லாம் குடி இறைவான்னு கேட்கிறான். தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இறைவன் போயிட்டாரு. அவன் பெரிய செல்வந்தன் ஆனான், ஊர் தலைவன் ஆனான், சிறப்பாக இருந்தான். ஆனா செல்வம் அவனுக்கு பல கவலைகளையும் பிறவிக்கான கர்ம வினைகளையும் கொடுத்துருது. அதுக்கு இன்னொரு ஆளு ராமு பாத்துக்கிட்டுனா, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது உள்ளம் உருகி உன்னை மறவாமல் இருக்கும் நிலை வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவனுக்கு பேரும் நிலையை அனுப்பிச்சிட்டு பிறவி பெருங்கடலாகிய அந்த சுயற்சிய கட் பண்றாரு. அப்ப கிரீட் வெர்சஸ் நீடு என்னன்றது நமக்கு புரியணும். ஃபோக்கஸ் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம தெளிவா எடுத்துக்கணும். இதுக்கு இயற்கையா நம்ம டைரக்டா போக முடியலங்கும் போது ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து மூச்சை கவனித்தல், அப்புறம் தியானம், மந்திரம் ஜபித்தல், அந்த பிட்யூட்டரி கிளான்ஸ்னு சொல்லக்கூடிய நெற்றிப்பொண்ணை நோக்குதல், இப்படியாக நம்மளை செம்மையாக்கி கொண்டு இறைவன் திருவிடை அடைய முயற்சி செய்வோம். நன்றி. பாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க, மிக அருமை, மிக்க நன்றிங்க. வாங்க விந்தியாமா, வணக்கம் அம்மா.
அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 1626வது திருமந்திரம். பிறப்பின் சிறப்பை அறிய முயலுக. திருமந்திரம். பிறப்பறியார் பல பிச்சை செய் மாந்தர், சிறப்போடு வேண்டிய செல்வம் பெறுவர். மறப்பிலர் ஆகிய மாதவம் செய்வார், பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரே. அருமையான திருமந்திரம். பல பிச்சை செய் மாந்தர், பல வகையான கோலமும் குரலும் காட்டி பிச்சை எடுத்து உண்டு உயிர் வாழ்கின்ற மனிதர்கள். பிறப்பறியார், மண்ணுலகில் தாம் உடம்பெடுத்து வந்ததற்கான நோக்கத்தை உணர மாட்டார்கள். மனித பிறவியின் பெருமை அறியாத பேதைகள் அவர்கள். மறப்பிலர் ஆகிய மாதவம் செய்வார், சிறப்போடு வேண்டிய செல்வம் பெறுவர். ஆனால் இறைவனை மறவாது எப்போதும் அவனை நினைத்து தியானித்து கொண்டிருக்கும் மாபெரும் தவத்தை செய்பவர்கள் புகழும் பெருமையும் பெறுவதோடு திருவருள் பேராகிய பெரும் செல்வமும் அடைய பெறுவர். எல்லாவற்றிற்கும் மேலாக பிறவி துன்பத்தை போக்கும் பெரும் பேரும் அடைவர். பல பிச்சை, பல வகையாக நடித்து இடுவார் வீட்டின் முன் ஏங்கி நிற்கும் நிலை. கழக வெளியீட்டில் உயிர் உய்யுமாறு உயிர்க்கு உயிராகிய உடையவனால் தரப்பட்ட உடலுக்கும் உழையாது பிச்சை எடுத்து உண்ணும் பலர் பிறப்பு இறப்புகளால் ஏற்படும் பெரும் துன்பத்தினை அறியார். சிவபெருமான் திருவடியை மறவாமையே பெருந்தவம். அப்பெருந்தவம் செய்தார் அவர்களே பிறப்பினை அறுக்கும் சிவ புண்ணிய பெருமை பெற்றவராவர். பிச்சை தவ உணவு. பிச்சை செய் மாந்தர் தவசிகள், மறப்பிலராகி நினைப்பு மறப்பு இல்லாதவராகி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாங்க ரத்னகுமார் ஐயா, வணக்கம் ஐயா. நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் 5வது அத்தியாயம் பாடல் 1626 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. பிறப்பறியார் பல பிச்சை செய்வாந்தர், சிறப்பொடு வேண்டிய செல்வம் பெறுவர். மறப்பிலராகிய மாதவம் செய்வார், பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரே. பிறப்பறியார் பல பிச்சை செய் மாந்தர், சிறப்போடு வேண்டிய செல்வம் பெறுவர். மறப்பெயிலர் ஆகிய மாதவத்தோர்கள் பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரே. இதன் விளக்கமாக தேவரம்.org உலகப்பித்து பலவற்றையும் கொண்டு உழலுகின்ற மக்கள் பிறவி துன்பத்தை சிறிதும் எண்ணுதல் இல்லை. அதனால் அவர் அதனை நீக்கிக் கொள்ள முயல்வதும் இல்லை. வீடு பெற்றோடு தாம் விரும்பும் இம்மை மறுமை செல்வங்களையும் பெறுவர். இறைவனை ஒரு ஞான்றும் மறவாது பெரிய தவச்செயலை செய்பவரே ஆதலில் அவரே பிறவி துன்பத்தை நீக்கிக் கொள்ளும் பெருமையை பெற்றாரும் ஆவார். இதன் குறிப்புரையாக, இரண்டிடத்தும் பிறப்பு என்பது அதனால் விளையும் துன்பத்தை குறித்தது. பித்து என்பது பிச்சு என போலியாயிற்று. சிறப்பு வீடு. மரத்திற்கு செயற்படும் பொருள் வருவிக்கப்பட்டது. மாதவமாவது இது என்பது மேலே சொல்லப்பட்டது. இதனால் தவம் எல்லா பயனையும் தரும் என்பதும் அதனை ஒளிதல் மயக்கத்தினால் என்பதும் கூறப்பட்டன. அப்படி கொடுத்திருக்காங்க. கௌரியம்மா, வணக்கம் அம்மா. வாருங்கள். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி.
ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1626. பிறப்பறியார் பல பிச்சை செய் மாந்தர் சிறப்போடு வேண்டிய செல்வம் பெறுவர். மரப்பிலர் ஆகிய மாதவம் செய்வார் பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரே. Translation: People who eat their livelihood in charity do not know the purpose of their birth. Those who do great penance without indifference will get bountiful of wealth with merit. They also achieve the dignity of discarding birth. அப்படின்னு போட்டிருக்காங்க. பிறப்பறியார் பல பிச்சை செய் மாந்தர். இந்த பிறப்பு எதுக்குன்ற அறியாதவங்க பல பிச்சை செய் பிறப்பறியார் பலர் பிச்சை செய் மாந்தர். இங்க வந்து யாருன்றதை உணராதவங்க, இந்த பிறப்பு எதுக்குன்னு உணராதவங்க, இறைவன் தனக்குள்ளதான் இறைவன் இருக்குன்றத உணராதவங்க தான். தனக்குள்ளதான் இறைவன் இருக்குன்றத உணராதவங்க இறைவனிடமே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு பிச்சை செய் மாந்தரார்களாக தான் இருப்பாங்க. அதனால தனக்குள்ள இருக்கிற இறைவனை உணராம பிச்சை எடுக்கிற மாதிரி நம்ம வேண்டுதலே, முதல் நிலையில இருக்கிற வேண்டுதலே வந்து இறைவனை பக்கம் திரும்புறதே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ற ஒரு பிச்சை எடுக்கிற நிலையில தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாந்தர் சிறப்போடு வேண்டிய செல்வம் பெறுவர். அவங்க பிச்சை எடுத்து, ஏன்னா தனக்குள்ள இருக்கிறது இறைவன் இருக்கிறதுன்னு தெரியாதனால அதற்காக ஓடி 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 சிறப்போடு வேண்டிய செல்வம் பெறுவர். ஏன் அந்த இதில் இருக்கிறாங்கன்னா அவங்க மனதோடு தான் பொருந்தி இருக்கிறாங்க. இந்த மனம் உடல் தான் நான் அப்படின்னு அந்த உண்மையை அறியாமல் இருக்கிறதுனால மனம் என்ன கேட்கும், தான் நினச்சதெல்லாம் நடக்கணும், நினச்சதெல்லாம் வாங்கணும் அப்படின்றதான் மனம் சந்தோஷமாக வச்சுக்கணும்னா இந்த இது வேணும். அப்போ செல்வம் வேணும். 16 செல்வங்களும் நமக்கு இருந்தாலும் நமக்கு பத்தாது மனதுக்கு வந்து. அதுக்கு ஆசை என்பது கடல் போல அது. அதனால எத்தனை வேணும்னாலும் மனம் ஆசைப்பட்டு அந்த செல்வம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் சொல்லும். சிறப்போடு செல்வம். அந்த அடுத்து நமக்கு இருக்கிறது அந்த ஆணவ மாலையை நம்ம சூடி இருக்கிறோம் இல்லையா, நானுன்ற ஒரு இது இருக்கு. அது வந்து தன்னை எல்லாரும் போற்றணும், புகழணும், தான் பெரியவன்னு காமிச்சுக்கணும், நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும் அப்படிலாம் நடந்துக்கிட்டாதான் நம்மளோட இருக்க நான் வந்து சந்தோஷப்படும். என்னோட ஈகோ வந்து சந்தோஷப்படணும்னா நல்ல இது நல்லதா பேசணும், போற்றணும், புகழணும், இந்த மாதிரி இருந்தால் நான் என்றது சந்தோஷப்படும். மனம் வந்து எப்போ சந்தோஷப்படும்னா நான் நினச்சதெல்லாம் செய்யணும், ஒரே சந்தோஷமா இருக்கணும், நான் இது வேணும்னு கேட்டால் வரணும், அந்த மாதிரி இருந்ததுன்னா மனது சந்தோஷப்படும். முதல் நிலையில இந்த உணராதவங்க, தான் யாருன்னு இந்த பிறப்பு எதுக்குன்னு உணராதவங்க, தனக்குள்ள இருக்கிற இறைவனை உணராதவங்க, மனம் உடலோட சம்மந்தப்படுத்தி இருக்கிறவங்க இந்த இதுக்கு தான் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க, இந்த செல்வத்துக்காகவும் இந்த புகழுக்காகவும். ஏன்னா இந்த ஆணவமும் மனமும் வந்து சந்தோஷத்துல வச்சிருக்கணும், இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்றதுனால அந்தபடி அதை சேர்த்து அதுல சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு பணம் தான் வேணும், அதுதான் எனக்கு சந்தோஷம் நான் நினைச்சேன்னா பணத்தை சேர்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்காக நான் இறைவனை வேண்டி அதுக்கான பூஜைகள் செய்து அதுக்கான நல்வினைகளையும் செய்யலாம். இங்க வந்து பிச்சை செய்மாந்திரம் அந்த நல்வினைகளாகவும் பார்க்கலாம். நல்வினைகளையும் செய்து நான் அந்த பணத்தை சம்பாரிச்சு நான் அதுல சந்தோஷப்பட்டு இதுதான் உண்மை, இதுதான் நிரந்தரம்னு நினைச்சிட்டு நம்ம பண்றது. ஆனா இப்படி இருக்கிறது, அதாவது உணராதவங்க இப்படி இருப்பாங்க. அதற்கான செல்வமும் அவங்கள இறைவன் கொடுப்பாங்க. ஏன்னா பிரபஞ்ச சக்திக்கு உள்ள இருக்கிறது எவ்வளோ இறைவனோட சக்தி இருக்கோ அதே மாதிரி வெளியிலையும் இருக்கு. நம்ம எந்த நோக்கத்தை நோக்கி, எந்த அறியாமையில நோக்கி நம்ம அதை போறோமோ நம்ம அதையும் பெற்றுக்கொள்ள முடியும். மரப்பிலர் ஆகிய மாதவம் செய்வர். ஆனா இறைவனை மறக்காம தனக்குள்ள இருக்கிறது இறைவன் தான் உணர்ந்து அந்த தன்மையிலேயே இருந்து மாதவம் செய்றவங்க, அதை உணர்ந்தவங்க, இறைவனை உணர்ந்து அந்த இறை உணர்விலே அதுவே இன்பம் சொல்லிட்டு இருக்கிறவங்க மனதோட பின்னாடி போக மாட்டாங்க. ஏன்னா மனம் வந்து துன்பம் தான் தரும்னு தெரியும். ஏன்னா இங்க எதுவுமே நிலையற்றதுன்னு தெரியும். ஆக அது என்ன ஆசைப்பட்டது கிடைச்சாலும் அது அந்த ஆசைக்கான சந்தோஷங்கிறது நிரந்தரம் இல்லைன்றது தெரியும். அப்ப நிரந்தரம் இல்லாத ஒரு இது பக்கம் போக மாட்டாங்க. அப்போ வந்து இந்த இன்பம் இருக்கு இல்லையா, இறை உணர்வுல இருக்கிற இன்பம் இருக்கு இல்லையா, அதையே தான் பற்றி கொண்டு இருப்பாங்க. ஏன்னா அதுதான் ஆனந்தமாக இருக்கும். அந்த இதுலயே இருக்க அது மாதவமாக இருக்க ஒரு கொஞ்ச நேரத்துலன்னு இல்லாம அது அவங்க எந்த செயல் செஞ்சாலும், எந்த நிலையில இருந்தாலும், இப்ப தூங்குற நிலையா இருந்தாலும் சரி, எந்த செயல் செய்தாலும் சரி,
எந்த நிலையில இருந்தாலும் சரி, அப்பயும் அந்த தவத்தை பற்றி கொண்டே இருக்கும்போது அது மாதவமாக இருக்கும். ஏன்னா ஒரு கணம் கூட மறக்காத நிலை, அந்த விழிப்புணர்வு நிலை, ஆன்மாவின் விழிப்புணர்வு நிலையில இருக்கும்போது முதல் 2 வரி வந்து மனிதனின் விழிப்புணர்வுல இருக்கிறது. அடுத்த 3வது வரியிலேருந்து ஆன்மாவின் விழிப்புணர்வு நிலையில இருக்கும்போது அந்த இடத்துல என்ன இருக்கும்னா, அந்த அடுத்த 3 சக்கரம், அந்த முதல் 3 சக்கரத்தை தாண்டிட்டோம். அங்க வந்து அன்பு வந்துரும், அமைதி வந்துரும். விசுத்தி வந்துட்டீங்கன்னா உண்மை வந்துரும். ஆக்ஞா வந்துட்டீங்கன்னா ஞானம் வந்துரும். எது எது நிரந்தரம், எது உண்மை அப்படிங்கிறதெல்லாம் புரிய வந்துரும். அந்த நிலையில இருந்து, அந்த ஆன்மாக்கான தன்மையில இருந்து, அந்த விழிப்புணர்வு நிலையில இருந்து நம்ம அந்த மாதவத்துல இருக்கிறவங்க பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரே. அவங்க இந்த பிறப்பு இறப்புன்ற அந்த அந்த இதுல இருந்து நீங்க பெறுவாங்க. பிறவாமை என்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கைகூடும். எதனால அவங்களுக்கு பிறவாமைன்றது கைகூடுதுன்னா, அந்த மனதுல தான் அந்த கர்மா வந்து சேரும். நான் என்ற இடத்துல தான் கர்மா வந்து சேரும். அது மனம்ன்ற ஒரு விஷயம். இங்க ஆன்மான்ற ஒரு விஷயம் வந்து மனம் அமைதின்ற நிலை வந்து அன்புன்ற நிலை வந்து எல்லாம் இறைவனிடத்துல சரணடைஞ்சு இருக்கிறப்ப கர்மா வந்து சேராது. அதே சமயம் ஏற்கனவே வச்சிருக்கிற நம்ம ஏற்கனவே தான் நிறைய கர்மா கொண்டு வந்திருப்போம் இல்லையா, அதெல்லாமும் வந்து இந்த மாதவத்தின் அந்த பேர் ஒளியில அந்த மனம் நின்று உள்ள அமைதி நிலை இருக்கு இல்லையா, அந்த பேர் ஒளியிலே வந்து இந்த கர்மாவெல்லாமே நீங்க பெறும். தவத்துல இருக்க இருக்க அந்த அமைதி நமக்குள்ள சேர 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 என்னன்னா, அந்த நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்க பெறும். அந்த அந்த இறை சக்தியாலேயே அந்த விழிப்புணர்வு, அந்த ஆன்மாவோட விழிப்புணர்வு, அந்த அமைதி நிலை இருக்கு இல்லையா, அதுவே வந்து நம்மளோட கர்மாவையும் நீக்கிடும். அந்த கர்மாவையும் நீக்கி நம்ம இறை உணர்விலே இருக்கும்போது நமக்கு பிறப்புன்றது இருக்காது அப்படிங்கிறத நான் இதுலேருந்து புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. காலை நிறைய விளக்கங்கள் பார்த்தாச்சு. ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் இங்க பார்த்தா போதும். பிறப்பறியார் பல பிச்சை மாந்தர் அப்படின்னு சொல்றாரு. நான் அடுத்தாப்புல கீழே சொல்றாரு, சிறப்படு வேண்டிய செல்வம் மரப்பிலராகிய மாதவம் செய்வார், பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரே அப்படின்னு இந்த மந்திரத்தை ரெண்டு வரியாவும் பிரிச்சு நம்ம பொருள் பார்த்துக்கலாம். இல்ல ஊடால வச்சு அதாவது பிறப்பறியார் பல பிச்சை செய் மாந்தர் அப்படின்னு மரப்பிலராகிய மாதவம் செய்வார் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, அடுத்தாப்புல சிறப்படு வேண்டிய செல்வம் பெறுவார், மரப்பிலராகிய மாதவம் செய்வார் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல கடைசி வரி வந்து பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரே அப்படிங்கிறது பல சொல்லுது, அதாவது பலம் பயன். அந்த இந்த 3 வரிய நம்ம ஒன்னோட ஒண்ணு பொருத்தி நம்ம பொருள் பார்த்துக்கலாம். பிச்சை செய் மாந்தர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி பிச்சை எடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, நிறைய இடத்துக்கு போவாங்க. ஒருத்தர்கிட்ட கொடுத்தா நிறையாது, நிறைய இடத்துல நிறைய உருவத்துல, இல்லைன்னா மற்றவர்களுடைய மனம் இறங்கும்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இறந்து கேட்பார்கள். இறத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரி இறந்து கேட்பார்கள். நிறைய இடங்களுக்கு போவாங்க. அப்ப இந்த இடத்துல எது பிச்சை? ஒரு நம்ம புறமா பார்த்தா ஆமா நம்ம போறதுதான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு இறத்தல் வேலையை செய்யக்கூடியவர்கள். அப்ப இந்த ஆன்மா என்ன பண்ணுது, நிறைய இடத்துக்கு போய்கிட்டே இருக்கு, சட்டை போட்டுக்கிட்டே இருக்கு, நிறைய பிறப்பு எடுத்துட்டே இருக்கு. அதுதான் பிச்சை செய்வாங்க. அப்போ அந்த எது பிச்சை அப்படின்னா, நிறைய உடல் எடுக்கிறது. ஆன்மா திருப்பி 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 பிறந்துகிட்டே இருக்கு, ஒரு இடத்துலயா பிறக்குது, ஒரு விஷயத்தையா இறந்து எதெல்லாம் அவங்களுக்கு அந்த பிறப்புல தேவைன்னு தோணுதோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி கேட்கிற வரைக்கும் அவர்களுடைய பிறப்பை பற்றி அறியாதுள்ளது. அதனாலதான் அவர்களை வந்து பிச்சை செய் மாந்தார் அப்படின்னா. இப்ப நம்மெல்லாம் யாரு அப்படின்னா, தெரிஞ்சிருச்சு எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இறைவனை சென்று அடைவதற்கு அப்படிங்கிற ஒரு
விஷயம் தெரிஞ்சிச்சு. ஆனா இது தெரியணும்னா என்ன நடக்கணும்? பிச்சை செய் மாந்தராக இருந்திருக்கணும். நம்ம ஒரு கர்ம வினைகள் கழிப்பதற்காக எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணி பண்ணி பல ஆயிரம் பிறப்பெடுத்து பல்லூழி காலம் வாழ்ந்து இந்த ஆன்மா ஒரு நிலைக்கு வந்திருக்கு இப்போ. அப்ப என்ன நடக்கும்? சிறப்போட வேண்டிய செல்வம் பெறுவர். அப்ப இந்த கர்மவினை கழிந்தாதான் நமக்கு இந்த இந்த பொருள் புரியும். நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், அது இறைவனை சென்று சேர்வதற்கு அப்படின்ற பொருள் புரியும். அப்படி புரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மரப்பில்லராகிய மாதவம் செய்வார் அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு நம்ம ஒரு பொருள் பார்த்து கொள்ளலாம். அதாவது கர்மவினை கழிவதற்காக நாம் பல பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் மாதிரி பிச்சை எடுத்து நம்ம கர்மவினையை நம்மளே வாங்கிக்கிட்டு வந்து கழிச்சு ஏதோ ஒரு பிறவில சிறப்போடு வேண்டிய செல்வம் பெற்று விட்டோம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன நடக்கிறது அப்படின்னா, நிறைஞ்சிருச்சு. நிறைஞ்ச உடனே எது செல்வம் இந்த இடத்துல? இறைவனை பற்றிய எண்ணம். அதான் சிறப்போடு வேண்டிய செல்வம். அப்ப அதை பெற்றுக்கொண்டோம். அதை பெற்றுக்கொண்டதினால் நாம் மரப்பில்லராகிய மாதவம் செய்வோம் அப்படின்னு ஒரு பொருள். அப்ப இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றோம்? மாதவம்னு நேற்றுக்கு சொல்லிட்டோம். செம்மாதவத்தின் செயலின் பெருமையும் அப்படின்னு நேற்றுக்கு பார்த்துட்டோம். அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாரு? மாதவம் செய்பவர்கள் எத்தகைய நிலையில இருப்பாங்க? பல பிறவி எடுத்திருப்பாங்க, தன்னுடைய கர்ம வினையை கழித்திருப்பார்கள், அதன் பயனாக இறைவனை பற்றி கொள்ளக்கூடிய மனநிலையை, இறைவனோடு ஐக்கியமாகக்கூடிய பெரு விருப்பத்தை அவர்கள் தன்னுள்ளே கொண்டிருப்பார்கள். அதுதான் சிறப்போடு வேண்டிய செல்வம் என்று அவர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள். அதனால் அவர்கள் மாதவம் செய்வார்கள். மாதவம் மரப்பிலராகிய மாதவம். அப்ப சதா சர்வ காலமும் அந்த இறை நினைப்பை பற்றி கொண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது இது நீங்க சப்பாத்தி பாப்பா சேர்த்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு எப்படி இருக்கும்? முதல்ல கோதுமை தனித்தனியா நிக்கும், பல பிறவின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணு போல அடிச்சு போட்டு மாவாக்கிடணும். அப்புறம் அப்போ சப்பாத்தி பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? திருப்பி தண்ணி ஊத்தி நல்லா நீட் பண்ணணும். தண்ணி நீட் பண்ண 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 அப்பதான் அந்த சப்பாத்தி சாஃப்ட் ஆகும் இல்லைங்களா? அந்த நல்ல மாவு பெரும் உருண்டையா உருட்டுவோம், நல்லா நீட் பண்ணுவோம், அப்புறம் கொஞ்ச நேரம் ஊற விடுவோம், அப்புறம் திருப்பி அதை எடுத்து குட்டி குட்டி உருண்டையா ஆக்கிட்டு திருப்பி நீட் பண்ணுவோம். அது மாத்திரம் இல்ல, திருப்பி மாவுல தொட்டு கட்டை வச்சு உருட்டுவோம். எவ்வளவு பாடுபடுது பாருங்க அந்த சப்பாத்தி ஒரு நல்ல டேஸ்டான சப்பாத்தியா உருவாடுறதுக்கு. அதுக்கப்புறம் அதை கல்லு போட்டு எடுப்போம், சூடு. அப்ப இதுதான் வாழ்க்கை. முதல்ல நம்ம எல்லாரும் தனித்தனியா கோதுமை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இத்தனை ப்ராசஸ் நடக்குது. அதே மாதிரிதான் நம்ம பிச்சை செய் மாந்தராக இருந்து பெற்று வந்து அந்த மாதவத்தை செய்ய காத்திருக்கிறோம். இல்லைன்னா அந்த மாதவத்தை செய்பவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மரப்பில்லராகிய மாதவம் செய்வார். இது ஒரு ஆழமான ஒரு பொருளா நம்ம பார்க்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் அதற்கு முந்தின லெவல்ல நம்ம பார்க்கணும்னா சொல்லலாம். தன்னுடைய பிறப்பை அறியாதவர்கள் இது கொடு அது கொடு, உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் கொடு அப்படின்னு கேட்போம். அதுக்கு அடுத்த லெவல்ல எனக்கு பக்தியை கொடு, ஞானத்தை கொடு அப்படின்னு பிச்சை கேட்போம். அதுக்கப்புறம் எனக்கு உருவம் தெரியணும், எனக்கு சித்திகள் கிடைக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை வைப்போம். இப்படி சதா சர்வகாலமும் பிச்சை எடுத்துட்டே இருப்போம். ஏன்னா நம்மளுக்குள்ளேயே இருக்குங்கிற ஒரு நிலை புரியாம. ஒரு குட்டி கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு பிச்சைக்காரன் ஒரு மரத்தடியில ரொம்ப காலம் பிச்சை எடுத்துட்டே இருந்தானா. அப்புறம் அவன் செத்து போனோன்னா அவனுடைய அவன் உட்கார்ந்துருந்த இடத்துல இருந்த இந்த சாக்கு பைய எடுத்தா மேல ஏதோ துருத்திட்டு இருந்துச்சான். என்னடான்னு பார்த்தா கீழே பெரும் புதையல் இருந்தான். அது தெரியாமலே அவன் அந்த மரத்தடியிலேயே நின்று பிச்சை எடுத்துருப்பான். அந்த மாதிரி நமக்குள்ள பெரும் செல்வம் குவிந்து கிடக்கிறது. அத்தகைய சிறப்போடு வேண்டிய செல்வத்தை பெற்றவர்களாக புரிந்து கொள்ளாமல் நம்ம பிச்சை எடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம பிச்சை என்ன கேட்கிறோமோ அது கொடுக்கும். கௌரிமா சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கும். ஆனா அது சிறப்போடு வேண்டிய செல்வமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா எந்த செல்வம் கேடில் விழிச்செல்வம் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் இல்லையா? அந்த கேடில் விழிச்செல்வமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்தவர்கள் பரப்பில்லராகிய மாதவம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இந்த கடைசி 2 வரியை மாத்திரம் நம்ம
பொருள் எடுத்துக்கிட்டு மரப்பிலராகிய மாதவம் செய்வர் பிறப்பினை நீக்கும் பெருமை பெறுவார்கள். அதே சமயம் பிறப்பறியாமல் பிச்சை செய்பவர்கள் சிறப்பட வேண்டிய செல்வம் பெறுவர் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இது ஏன் இப்படி சொல்றாரு திருமந்திரத்துல? ஏன் நீங்க இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்றீங்க? ஒரே பொருளை சொல்லக்கூடாதா அப்படின்னா, இத்தனை உரைகளையும் திருமலர் நமக்கு அதற்குண்டான சாத்திய கூறுகளையும் வைக்கிறாரு. நமக்கு ஒரு ஒரு கட்டத்துல ஒண்ணு புரியும். இதுதான் 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 அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்துல நமக்கு புரியும். அதனாலதான் திருமந்திரம் பல அடுக்கான பொருட்களை உடையது அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். அந்த அந்த அர்த்தம் நமக்குள்ள ஆழ ஆழ செல்ல செல்ல தோண்டி எடுக்கிற மாதிரி. நம்ம தண்ணி முதல் 5 அடியில வேற மாதிரி வரும், 10 அடியில வேற மாதிரி வரும். அதே 100 அடி போயிடுச்சுன்னா அந்த தண்ணியோடைய சுவை வேற மாதிரி இருக்கும், தெளிவு வேற மாதிரி இருக்கும், கலங்கரை இல்லாத நீர் வரும். அதுதான் அந்த திருமந்திரத்தினுடைய தன்மை. நம்ம மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போது திருமலர் நமக்கு அள்ளி தருவார். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக நுணுக்கமாக நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். சிறப்போடு வேண்டிய செல்வத்தை பெற்றவர்கள் மாதவம் செய்வர். அப்ப அதற்கு நம்ம என்ன செய்யணும்? பல பிறவிகள் இருக்கணும். அப்ப எதையுமே நொந்துக்க மாட்டோம். எல்லாமே அந்த நோக்கத்தை குறித்தது அப்படின்னு ஒரு தெளிவு வரும். அடுத்த தெளிவு, நம்ம இதை தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய கர்ம வினைகள் கழிய ஆரம்பித்து விட்டது. நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும், மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்தெடுத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகுதிகளை நன்றி. மிக்க நன்றிங்க அம்மா. ரொம்ப அழகான விளக்கம். ரொம்ப அழகா கொண்டு போனீங்க. ரொம்ப இனிமையா இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க அர்த்தநாரி ஐயா, வணக்கம். வணக்கம். யாராவது ஏதாவது சொல்றாங்களா? கேக்குறாங்களா? கேட்டுக்குங்க கௌரிம்மா. அதுக்கப்புறம் இது இது ஒரு மிகப்பெரிய விளக்கம். அதை நம்ம சுருக்கமா பார்ப்போம். யாராவது ஏதாவது சொல்றாங்களா? கேக்குறாங்களா? சரி, வர மாதிரி இருந்துச்சு. சரி. அதாவது என்னன்னா, உலக மொழியில இருக்கக்கூடிய எல்லா பக்தி இலக்கியங்களையும் பக்தி பாடல்களையும் எல்லாத்தையும் சுருக்கி அப்படியே இந்த பாட்டுல இந்த மந்திரத்துல திருமூலர் கொடுத்திருக்காரு. இந்த மெமரி கார்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த மெமரி கார்டுல எது பெருசு அப்படின்னு பாருங்க. யோட்டா அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. அதுக்குள்ளார எவ்வளவு விஷயத்த அடக்க முடியுமோ அது மாதிரி இந்த பாட்டு, இந்த மந்திரத்துல பக்தில, அதாவது பக்தி, யோகம், தவம், ஞானம் எல்லா விஷயத்தையுமே இந்த பாட்டுக்குள்ளார, இந்த மந்திரத்துக்குள்ள ரொம்ப சுருக்கமா கொடுத்துட்டாரு. ஆனா இதோடைய வியாபகத்தன்மைய நம்ம தான் ஓதி உணரணும் அப்படிங்கிறது. இப்ப எனக்கு அபிராமி அந்தாதியில 76 பாட்டு மனப்பாடமா தெரியும். ஆனா என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நம்ம பொருள் உணரணும் அப்படின்னா, திருவாசகத்துல இருக்கக்கூடிய சிவபுராணத்துல ஒரு வரி, புல்லாய் பூடாய் அங்க தொடங்கி எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன், அது வரைக்கும் நம்ம இதுக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சொல்லுவார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, நீ ஏதாவது வேண்டணும் அப்படின்னு நினைச்சா நீ பிறக்க வேணான்னு நினைச்சு வேண்டு அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருக்குறள்ல 27வது அதிகாரம் தவம். அந்த தவம்ங்கிற அதிகாரத்துல 5வது திருக்குறள்ல சொல்லுவாரு, வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான். நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது முழுமையா அப்பவே கிடைச்சிருமா. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான் செய்தவம் ஈண்டு முயலப்படும். செய்தவம் அப்படிங்கிறது செய்த தவம், செய்கின்ற தவம், செய்யும் தவம். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான் செய்தவம் ஈண்டு முயலப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதியில
15வது பாட்டு, 35வது பாட்டு, 52வது பாட்டு, 53வது பாட்டு, அதுக்கப்புறம் 67வது பாட்டு, 68, 69 இத்தனை பாட்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா இந்த பாடலுக்கான கருத்தை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. அத்தனை பாடலையும் நம்ம இங்க ஓதுவது அப்படிங்கிறது நியாயமும் இல்லை, ஞானமும் இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம இன்னைக்கு அந்த அபிராமி அந்தாதியோட 35வது பாடல் மாத்திரம் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். ஆனா இந்த மந்திரத்தை திரும்ப 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 பல முறை ஓதி அதுக்கப்புறம் உணர்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இறைவனை மறவாமை அப்படிங்கிறது தான் மாதவம் அப்படிங்கிறது. அப்படி ஒரு மாதவம் செய்துவிட்டால் நமக்கு பிறப்பு நீங்கக்கூடிய அந்த பெருமையும் கிடைக்கும். பிறப்பு நீங்கக்கூடிய பெருமை கிடைக்கிறதோட எல்லா செல்வமும் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம 35வது பாட்டு ரொம்ப சிறப்பா அதை பார்த்துக்கலாம். ஆனா நான் சொன்ன பாட்டை நீங்க நம்பரை குறிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். 15, 35, 52, 53, 67, 68, 69 இதை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் 76வது பாட்டு வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் நூல் பயன் வரைக்கும் படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பாட்டு இருக்கும்னு தெரியல. சரி, 35வது பாடல் அபிராமி அந்தாதியில திங்கட்பகவின் மனம் நாரும், திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க, திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க, எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா, திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க, எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா. ஒரு தவம்னா ஒப்பற்ற தவம்னு அர்த்தம். திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க, எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா. எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ, எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ. தரங்க கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும், தரங்க கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். வாழ்க சீரடியார் எல்லாம். நன்றி. நன்றிங்க, மிக அருமை, மிக்க நன்றி. வாங்க ரத்னகுமார் ஐயா, நிறைய செஞ்சுக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி 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 கௌரியம்மா, நன்றி கத்தியம். நிறைவு செய்திருக்கோம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும், காலை எழுந்து கருத்தறிந்தோதினேன் ஞான தலைவனை நன்னுவரை தேற்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மையன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளும் ஆன்ம சுவாசம் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.